பவன் கல்யாண் நடிப்புல இன்னைக்கு வெளியாகி இருக்கிற அரியற வீரமல்லு இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற திரை விமர்சனத்தை தான் வந்து நம்ம சச்சின் வாய்ஸ் இந்த சேனல்ல பார்க்க போறோம். படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, நான் வந்து பவன் கல்யாணுடைய ஒரு பெரிய ஃபேனு. எப்படின்னா ஒரு வெறித்தனமான ஃபேனு. தமிழ் வந்துட்டா எப்படி வந்து அஜித் சாரோட ஒரு தீவிரமான ஃபேன். அந்த குட் பேட் அக்லி படத்துக்கு அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு போகணும். அந்த மாதிரி எனக்கு பவன் கல்யாண்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கே இந்த படம் பார்த்தோம்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு. அவ்வளோ பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக பவர் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் வந்து அந்த மனுஷன் நம்ம என்ன வேணால் சொல்லலாம். அல்லு அர்ஜுனு, ராம் சரண், ஜூனியர் என்டிஆர், பிரபாஸ் அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சா மட்டும்தான் அவங்க வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு படத்தை வந்து ஹிட்டு கொடுப்பாங்க. ஆனால் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் எப்படின்னா, அவர் சும்மா வந்துட்டு போனாலே வந்து அவ்வளோ மாஸாக இருக்கும், அவ்வளோ கிளாஸாக இருக்கும். அவருக்கு மேலே மாஸ் யாரும் கிடையாது. அல்லு அர்ஜுன்லாம் வந்து தன்னோட பொண்ணை காணோன்னு படத்தில் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து சுற்றுறாரு பார்த்தீங்களா. பட் பவன் கல்யாணம் இதெல்லாம் ரியல் லைஃப்லேயே பண்ணவர். ஸோ அந்தளவுக்கு ஒரு மாசு, ரியல் லைஃப் மாசு. ஆனால் ரீலில் அந்த மனுஷனோட இப்போ ரீசெண்டாக கூட இந்த எலெக்ஷன் டைம்லலாம் கார் மேலே டாப்பில் உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து மாசாக வந்து போயிட்டு இருந்தார் ரேலிலாம். அந்த மாதிரி இருந்த ஒரு மனுஷனை ரீலில் ஒரு சினிமான்னு எடுக்கும்போது இப்படி ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு ட்ரையாக ஒரு ஸ்டோரி ஒன்றுமே இல்லை. எனக்கு ஆந்திரா தெலுங்கு ஆடியன்ஸ்க்கே இந்த படம் வந்து பெருசாக கனெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா வந்து டவுட்டு தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒன் டைம் வாட்சபிளாக தான் வந்து ஆந்திரா ஆடியன்ஸ்க்கே இருக்குது. என்ன இந்த படம் யாருன்னா கிருஷ்ணா ஜகர்லமுடி. யாருன்னா இவங்க வந்து கௌதமபுத்திர சாதகர்ணின்னு பாலகிருஷ்ணா வச்சு ஒரு படம் வந்து எடுத்தாங்க. ஏஎம் ரத்னத்தோட பொண்ணு ஜோதி கிருஷ்ணா இவங்க தான் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு இதுவாக இருக்காங்க. அவங்களும் ஒரு கோ டைரக்டராக இருக்காங்க. 2 பேர் தான் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் ஷேர் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இவங்க வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். பாகுபலியை பார்த்து தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் பாகுபலி படத்தில் என்னெல்லாம் ஒர்க் ஆச்சோ அந்த விஷயம்லாம் இந்த படத்தில் ஒர்க் ஆயிருந்தா இந்த படம் இன்றைக்கி பாகுபலி மாதிரி பேசப்படலைனாலும் ஓரளவுக்கு ஒரு ட்ரிபிள் ஆர் மாதிரியாவது பேசப்பட்டிருக்கும். ஆனால் இந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. மியூசிக்கே இந்த படத்தில் சரியா இல்லை. சாங்ஸு கீரவாணி சார்கிட்ட பெட்டராக வாங்கியிருக்கலாம், அதுவும் சரியில்லை. அப்புறம் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகுது. சினிமாட்டோகிராஃபிலேருந்து ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே மிஸ்ஸிங் தான். எனக்கு தெரிஞ்சு பவன் கல்யாணோட உடம்புல மகேஷ் பாபுடைய ஆவி புகுந்து நடித்த மாதிரி தான் இருக்குது. ஜென்ரலாக பவன் கல்யாண் படம்னா ஒரு மட்டன் பிரியாணி ஒரு ட்ரீட் மாதிரி. ஆனால் மகேஷ் பாபு படம் வந்து பார்த்தோம்னா சில படம் வந்து நல்லாயிருக்கும், சில படம் ஜென்ரலாகவே அவரோட ஆக்டிங் அப்படிங்கிறது ஒரு தயிரில் போட்ட தயிர் வடை மாதிரி ஒரு சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. இந்த படம் ஒரு இந்து அதாவது அவுரங்கசீப்போடைய அந்த கதை தான். அவுரங்கசீப்போடைய அந்த ஆட்சியை எதிர்த்து ஒரு இடத்துல போயிட்டு பவன் கல்யாண் ஒரு சேவியராக ஒரு வாரியராக ஒரு மதத்தினுடைய தர்மத்தை வந்து தூக்குறாரு. படத்தில் மதக்கலவரம் ஏற்படுத்துகிற மாதிரிலாம் எந்த இதுவும் இல்லை, அதனால் கவலைப்பட தேவையில்ல. ஆனால் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் என்ன பண்ணியிருக்கணும் ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்டை அட்லீஸ்ட் ஒரு பார்ட் 1லேயே நீங்கள் முடிங்க அப்படின்னாவது சொல்லிடணும். அதவே வந்து தவறிட்டார். ஸோ பாபிதேவியோட கேரக்டர் சூப்பர், சத்யராஜ் சாரோட கேரக்டர் சூப்பர், நிதி அகர்வால் வந்து வராங்க ஏதோ கடமைக்கு ஹீரோயின் வரணுமே அப்படிங்கிற மாதிரி வராங்க. பட் பவன் கல்யாண் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் செம்ம படம், பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சுமார். நான் ஒரு பவர் ஸ்டார் ஃபேனாக எனக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ பார்க்கலாம், அடுத்த படம் ஓஜி அண்டு இன்னும் உஸ்தாத் பகத்சிங்லாம் வருது. ஸோ அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் இந்த படம் ரொம்ப சுமார் தான், ரொம்ப சுமார். நான் இதுக்கு முன்னாடி வந்த ரீமேக் படம்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன். காட்டமராயுடுவாக இருக்கட்டும், வக்கீல் சாபா இருக்கட்டும், இல்லை நிறைய படங்கள். லாஸ்ட்டாக அந்த ப்ரோ கூட கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருந்தார், அதுவே அவ்வளோ மாசாக இருந்தது. பட் இப்போ பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ட்ரையாக ஒன்றுமே இல்லாத மாதிரி வந்து படம் போயிடுச்சு. ஸோ பார்க்கலாம், பவர் ஸ்டார் பவன் கல்யாண் ஃபேன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஸோ பார்ப்போம் அடுத்த படமாக எப்படி வருதுன்னு. பட் இந்த வாரம் நீங்கள் ஒரு தமிழ் ஆடியன்ஸாக இந்த படம் தமிழ்லேயே வந்திருக்கு. இந்த படத்தை 3Dயில் விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் தமிழ் ஆடியன்ஸாக நீங்கள் வந்து இந்த படத்தை ஒன் டைம் பார்க்கலாம். பட் தெலுங்கு ஆடியன்ஸ் எனக்கு தெரியல, ரிசல்ட் போக தான் வந்து தெரியும். பட் ஒரு சுமாரான ஒரு ஆவரேஜான ஒரு படம் அப்படி தான் வந்து நான் சொல்லுவேன் இந்த படத்தை. ஸோ அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.